நுரையீரல் தொற்று புற்று கண்ட கண்ணரிச்சல் தோல் நோய் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் நோயை மருந்தை கண்டுபிடித்து வைத்துவிட்டு நோயை உற்பத்தி செய்வார்கள். நீ உணவே மருந்து என்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் இன்னைக்கு உணவை விஷமாக உண்டு கொண்டிருக்கிறார். அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். படிக்க கல்வி, என் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி, படித்த கல்விக்கு ஏற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதை கொடுக்கணும். ஆக சிறந்த மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். ஆனால் அதற்கு முன்பு நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அதுக்கு மாதிரிக்காகத்தான் 16 மருத்துவர்களை இந்த தேர்தலில் நீக்க வாய்ப்பு கொடுத்தது. அதற்காக குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவலர்களின் பணி. குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது. ரூசோ சொல்கிறான், பேரறிஞன் ரூசோ என்ன சொல்றார்? நீ ஏன் குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுகிறாய்? ஏன் போடுகிறாய்? அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுறான். ஏன்னால் அந்த காரணம் இருக்கும் வரை இவனை நீக்கி தூக்கில போட்டா இன்னொரு 100 பேர் வருவான் குற்றத்தை சொல்லிட்டு. அதனால குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போட்டுக்கிறான். ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றார்? ஒருவன் திருடினால் கையை வெட்டார், அவனை பசிக்காக திருடினால் ஆட்சியாளன் கையை வெட்டாங்கிறான். ஒரு நாட்டு குடிகளை திருட நேரம் ஏண்டா வச்ச பசிக்கு திருட போறாங்க ஆட்சியாளர்கள். என்னடா ஆட்சி நடத்தின? அப்படி ஆட்சி செய்ய நினைக்கிறேன் உங்க அண்ணன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பசி இல்லாத தேசம், வறுமை ஏழ்மை ஒழிந்த தேசம், மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்த நாடு, எல்லாருக்கும் வேலை அவரவர் வாழ்விடத்திலே, ஆக சிறந்த கல்வி அவரவர் வாழ்விடத்திலே. ஏற்கனவே ஆசிரியர் எங்கடா போஸ்ட் பண்றாங்க சொல்றா? படிச்சதுல யாரும் எல்லாம் நகர்ப்புறத்தில், சிற்றூரில் சி கிரேட் ஆசிரியர். இப்ப என்னடா தலைகள் மாற்றா? ஏ கிரேட் ஆசிரியர் அங்கே சிற்றூருக்கு மாத்திரா, அங்க மாத்திரா. அவன் வாழ்விடத்திலே மருத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு கொடுறான். கிராமங்களை காலியாக விடாதே. நாட்டின் பொருளாதாரத்தை சமூகத்தில் வழங்க நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செலுத்தாத, சிற்றூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு கவனம் செலுத்து. அப்ப என்ன பண்ண? அங்கே தொழிற்சாலை போடு. என்ன தொழிற்சாலை போடலாம்? நிலமும் மலம் இந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி போடுற. நம்ம கோட்பாடு என்ன? கட்சியின் கோட்பாடு என்ன? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இது கட்சியின் கோட்பாடு. செயல் திட்டம் என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இதுதான் நம்ம கோட்பாடு. என்ன நீர் வயிறுன்னு? முதலில் நீர்வள பெருக்கம், நீரின்றி அமையாத உலகு. நீரை தேக்கிறோம்டா. இந்த கனடை மலையாளிட்டு மண்டிட்டு ஒரு செட்டு தண்ணி விட்டு 950 மில்லிமீட்டர் 4000 டிஎம்சி நமக்கு 150 டிஎம்சி கொண்ட முட்டிகால் போடுறான்டா மானங்கட்ட. இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா அவருக்கு அரசியல் இல்லடா, அரசியல் இல்ல. காவிரியில் தண்ணி குடு என்று காங்கிரஸ் இங்கிருந்து சொன்னா தோத்து போகும்டா. இங்கே பாரதிய ஜனதா இங்க சொன்னா அங்க தோத்து போகும்டா. அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை இவர்கள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீ அது தெரியாம இவனுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுக்க தயாரா இருக்க. நீரை பெருக்கணும். என்ன செய்யணும்? 1001 டிஎம்சி தான் அவங்க பயன்படுத்துறாங்க. மீதி கடல்ல விடுறாங்க. தேக்கிறோம்டா. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டாடா, ஏரிய வெட்டோம்டா, வெட்டி தேக்கிறோம்டா, வெட்டி தேக்கணும். இப்ப என்ன பண்றான்? நீரை தேக்கிட்டான். நீர் தேவையான அளவுக்கு தேக்கிட்டான். அடுத்து என்னன்னே? வயிறு என்ன பண்ணலாம்? வேளாண்மை செய்வது இழிவு. அவ்வளவுதானடா. அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். உனக்கு புரியல. அரை காசு காசு நீ தான் கொடுத்த, உனக்கு அது தெரியல. சரி வீடு, அரசாங்க வேலை தானே நடந்தாரு. வா, வேளாண்மை செய்வது அரசு பணி. வா, கவர்மெண்ட் வேலை. வா, என்ன செய்வோம்? நம்மளே விவசாயம் செய்வோம். வாடா. என்னென்ன படிச்சவன போய் விவசாயம் செய்ய சொல்ற? படிச்சவன் தானே அங்க இரு, சாப்பிட்டா கொண்டே இரு. உனக்கு பசிக்காதுல போ. படிச்சவனுக்கு ஏன் பசிக்குது? பசிக்குதுல ராஜாவா? தம்பி, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை சயின்டிஸ்ட் அனுப்பலாம். சயின்டிஸ்ட் சாப்பாடை எங்க ஆத்தான பொண்ணு அனுப்பணும் தம்பி. சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம். சாப்பிட்டு போய் தான் செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில் கேட்ஸ் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பார்க்கிறேன் அமெரிக்கால. உனக்கு நம்ப முடியல? பைத்தியக்காரா. ஒரு கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு இதுதான் அமெரிக்கால. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பையன் சாராயத்தை ஊற்றி சாடிச்சுட்டு இருக்கான். சாராய பொருளாதாரத்தில் அவனுக்கே ஓட்டு போட்டு சாராயம் காய்ச்சி காசுமா இருக்க அனுப்புறது யாரா? இல்லைங்க.
இவங்க சாராய ஆலை வச்சிருக்கிற ஆலை வச்சிருக்காத இந்த இங்கே கட்சி தலைவர்கள் அரசு தமிழ்நாட்டில் அப்ப என்ன பண்ணணும்? வேளாண்மை நம்மளே செய்யணும். இப்ப ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாவற்றையும் பானை செய்தல், நெசவு செய்தல், மீன் பிடித்தல் எல்லாம் அரசு பணியாக மாறுகிற போது பசி என்ற ஒண்ணே இல்லாம பறந்துடும். வயிறு முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன? அடுத்து உயிர். உயிர் காக்கும் மருத்துவம் ஆகத்தரமாக மருத்துவத்தை தரம் உயர்த்தும். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம்? மோடிக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும்? அம்மா ஜெயலலிதாவுக்கு என்ன கிடைச்சது? அப்பல்லோல. ஐயா கருணாநிதிக்கு எங்க கிடைச்சது? காவிரியில. இவர்களுக்கு கிடைக்கிற மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் நம்ம கிடைக்க செய்யணும். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுக்கு ஒரு ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் மிக தரமாக, சரியாக, சமமாக, இலவசமாக கொடுக்கிறோம். அவள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. அது என் தேசத்தின் உயிர். கிழவி என் தேசிய இனத்தின் தாய். அந்த பார்வையில் எல்லோருக்கும் சமமான மருத்துவத்தை கொடுக்கிறோம். கட்டமைப்பை மாத்திரம் எப்படி உயர்த்துவாய்? அமைச்சரா எம்பியா அங்காமை படுத்து மருத்துவம் செய்யணும், அமைச்சரா அங்கதான் படுத்து மருத்துவம் செய்யணும். இல்ல நான் அப்பளவும் படுப்பேன், பதவிகளை போய் படுங்க. சட்டம் கல்வித்தரத்தை எப்படி உயர்த்தாது? அமைச்சரா என் தம்பி அமைச்சர், தம்பி மகன் பேரம் பேத்தி அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. அரசு பள்ளி கல்லூரியில் அமைச்சர் பிள்ளைகள் எல்லார் பிள்ளைகளும் படிக்கும் போது தானா திறமை இருந்துடும். உலக தரத்தை கொண்டு வராண்டா. தென்கொரியா தான் நம்பர் 1ல இருக்கு. தென்கொரியா மிந்திருச்சு தமிழ்நாடுன்னு நான் சொல்ல வைக்கலன்னு கொண்டு வரேன். என்னங்க இவர் ஏதோ சாத்தியம் இல்லாத சொல்லிட்டு இருக்க? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவான் எவனோ அவன் தான் புரட்சியாளர். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டவர்கள். இப்ப உயிர் முடிஞ்சிருச்சாரா? மருத்துவத்தை தந்துட்டமா? மருத்துவத்தை அடுத்து அறிவு, கல்வி, ஆகச் சிறந்த கல்வி. எப்படி? தமிழ் பயிற்றுமொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழில் கற்போம், எங்கள் இனம் வாழ. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கிறோம்? இது கேள்வி. இந்தி வேணும்னா படிச்சுக்கிறோம். நாங்கள் பிரான்ஸுக்கு போனோம், டென்மார்க்கு போனோம், ஜெர்மனுக்கு போனோம், சுவிஸுக்கு போனோம், ஏதிலிகளா போனோம், பிரிட்டனுக்கு போனோம், இங்கிலாந்துக்கு. இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு போனோமா, பிரெஞ்சு கத்துக்கிட்டு போனோமா, போய் கத்துக்கிட்டோம். உணவு, உடை, மொழி எல்லாவற்றையும் வாழ்விடம் தீர்மானிக்குது. என் பிள்ளைகள் பிரான்சில் இருக்கிறார்கள். பிரெஞ்சு கத்துக்கிட்டு எதிரிகளா நாங்க போய் கத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இந்த எங்க அக்கா பேசுவாங்க, போய் கத்துக்கிட்டாங்களா, கத்துக்கிட்டு போனாங்களா? பைத்தியக்காரா, நானும் உன்னை நேசிக்கிறேன். இப்ப கல்வியை தந்துட்டோம். ஆகச் சிறந்த கல்வி, தரமாக, சரியாக, சமமாக, இலவசம். நீரை நம்ம தேக்கிட்டோம். அதனால தடை, இந்த கடையில் வைக்கிறாங்களா மினரல் ஸ்டாப் பேனிட்டு தூக்கி வீசிட்டோம். நாடு குப்பமேடு, பிளாஸ்டிக் நெகிழி, பிளாஸ்டிக் குலைமம் நெகிழி, பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் தூக்கிறோம். துணி பைக்கு வா, வாழை மட்டையில் செய்கிற பைக்கு வா, இந்த எதுவுமே தூக்கி வீசி எறிஞ்சிடறேன். கேரளாவில் செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியாதா? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், எல்லா இடங்களையும் பனை விதைகளை தூவுறோம். எது? மரம் நடுதலை, வளர்த்தலை, மக்கள் இயக்கமாக மாற்றம். இந்த 100 நாள் வேலை திட்டம் சும்மா உட்காந்துட்டு காசு வாங்கி போக முடியாது. நடு, மரத்தை நடு, இங்க வா, ஒரு நாளைக்கு 10 விதை ஊடு, தண்ணி ஊற்று. தண்ணிக்கு என்ன செய்வா சீமான்? சாக்கடை தண்ணி இருக்குல்ல, கழிவு நீர், அதை சேமிச்சு சுத்திகரிப்பேன். அதுல வர்ற படிதல மண், அதை உரத்துக்கு தள்ளுவேன். இந்த நீரை ரோடு போடுதல், கட்டடம் கட்டுதல், மரம் வளர்த்தலுக்கு பயன்படுத்துவேன். நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கேட்கும்போது உனக்கு காமெடியாதுமே இனிமே சொல்றான்னு தரல. செஞ்சு காத்தல நான் பிரபாகரன் மகன். நான் சொல்றது புரியுதா? இது செஞ்சிக்க மாட்டேன். ஏன்? இவனுக்கு தேர்தல் முக்கியம், எனக்கு அடுத்த தலைமுறை முக்கியம். அடுத்து என்ன இருக்குடா? பயன், அறிவு வந்துருச்சு. இப்போ பயன் வேணும். பயன் என்ன? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு என்ன செய்வாய் சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு. இப்படி ஸ்டெர்லைட் வந்தா வேலை, அணுகுலை வந்தா வேலை, சிப்காட் வந்தா வேலை.
இங்க வாடா, அதெல்லாம் என் நிலத்தை நீரை காற்ற நஞ்சாக்குறா, போடா, நான் கொடுக்குறேன்டா அதெல்லாம். இங்க வாடா, டேய் 2000 ஏக்கரை தக்காளி போடுறா, தக்காளி வா, நீ என்ன செய்யடா அங்கே போடுற இண்டஸ்ட்ரினா கட்டடம் கட்டி இல்லை, சீட்டு பிள்ளைகளுக்கு அப்படியே தர்மோக்கல்ல அடித்து ஏசியை போட்டு உட்கார அங்கே இண்டஸ்ட்ரி. இப்போ என்னப்பா, தக்காளியிலேருந்து ஜாம் தயாரிக்கணும், பழக்கூழ் தயாரிப்பா, தக்காளிலேருந்து ஊறுகாய், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. ஆத்தா அப்பத்தான ஊறுகாய் செய்யறதுக்கு பெரிய இன்டெலிஜென்ட்டான எஜுகேஷன் தேவைப்படுறதால போடுற பழக்கூழ். படத்தை தக்காளியை உணவு தேவைக்கு எத்தனை லட்சம் டன் ஏற்றுமதி செய்கிறோம். நமக்கு உள்ளூர் தேவை, வெளிமாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு. இதுக்கு படிச்சவன் தேவைப்படுது. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வாழ்விடத்தில் வேலை, அரசு வேலை. 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, மாட்டிலிருந்து பாலிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், பாலாடு கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகள், மாட்டு கழிவு, ஆட்டு கழிவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உரக்கிழங்கு 100 ஏக்கரில் போடுறோம். போட்டு அதிலிருந்து சேமித்து பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன், எரிகாற்று எடுத்துக்கிறோம். இண்டஸ்ட்ரி பாடுற வாழ்விடத்தில் எதுவுமே உன் நிலத்தை, உன் நீரை, உன் காற்றை மாசுபடுத்தாது. சூரியனுக்கு கேடில்லாத தொழிற்சாலை வாழ்விடத்தில். நீ கற்பனை செஞ்சு பாரு, இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு, 5 ஆண்டுகள் கொடு, 5 ஆண்டுகள். இதை ஏன் இப்படி செய்யவில்லை? நீங்கள் இழந்த உரிமையை மீட்க இவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்குதான் எங்க பிள்ளைகளை அனுப்புறது. இப்ப பயன் வந்துருச்சா, அதுக்கப்புறம் வளர்ச்சி தான். விவசாயம் நான் செய்யறேன், வேளாண்மை, ஆடு மாடு நான் வளர்க்கிறேன். பால் இருந்தா பசியதரா ஒரு நாட்டில். நீ பட்னியா படுக பாருன்னு அம்மா இருந்தா ஒரு கோலை பாலை குடிச்சிட்டு போப்பான். பால் முழு உணவுடா தம்பி, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராதரா. பாலை குடிச்சிட்டு படுத்தினா கழிவு வரும். முழு உணவு, முழு புரதச்சத்து பால் இருந்தால் நாட்டில் பசியாது. தமிழ்நாட்டின் பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடியாடா. ஆவின் பால் விற்கிறாங்கடா. எங்கடா மாடுங்கடா, மாட்டு பால் அரசு விற்கிறது, மாடுங்கடா வாங்கி விற்கிறேங்கிறதா ஆந்திராவில். ஏன்டா நீ வளர்த்து விற்க கூடாது? ஏன் விற்க கூடாது? பால் குடிக்கலாம், மாடு வளரக்கூடாது. கறி நீங்களாம், மாடு வளரக்கூடாது. சோறு நீங்களாம், விவசாயம் செய்யக்கூடாது. இது எப்படிப்பட்ட பைத்துக்கிறது? என்ன அழகான மருமக வரணும் மகனுக்கு. ஆனா மகனுக்கு பொம்பளை பிறந்துடக்கூடாது. டேய், உங்களால எதை எங்கே கட்டி வச்சு எதாவது அடிக்கிறது? யோசிச்சு பாரு. அழகான மருமக என் மகனுக்கு, என் வீட்டுக்கு. ஆனா என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்துடக்கூடாது. இதாண்டா உன்னுடைய சிந்தனை, இதான் உன் சிந்தனை. கர்மம். இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். இப்ப விளங்க எதுக்காக உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்ட்டு, உன் ஓட்டுக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக பாடம் நடத்த. உன் வாக்குக்காக இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக இதை பேசிட்டு இருக்கேன். எங்களை விட்டுட்டா நாதி கிடையாது. தமிழன் என்கிற இனம் இருந்ததை நீ மறந்துடு. இந்த நாடு தமிழ்நாடு என்பதையும் மறந்துடு. நீ எழுதி சுற்றி பயணம் பண்ணிப்பார். எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில், விளம்பர பலகைகளில், வர்த்தக நிறுவனங்களில் நீ தமிழில் இருக்கா? எழுத்து தமிழ்ல இருக்கும், படி. உச்சரிப்பு தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். அங்க பாரு, ஒவ்வொரு கடைகளையும் படிச்சு பாரு, ஒன்னொன்னையும் படிச்சு பாரு. அப்ப என்ன இருக்கு? அவன் இங்கிலீஷ்காரன் பிரிட்டன்ல, நீ தமிழ்நாட்டில் தங்கிலீஷ்காரன். அவ்வளவுதான். தமிழர்கள் இறந்துட்டார்கள். எங்கே இருக்கிறார்கள்? 1800 ஆண்டுக்கு முன்னாடி